நான் உங்கள் தோழி சரண்யா. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 9th லாஸ்ட்டு செயல் பகுதியில் லாஸ்ட்டாக உள்ள செயல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா குறுந்தொகை. குறுந்தொகை யார் பாடினாங்கன்னா பாளைப்பாடிய பெருங்கடுங்கோ. அப்போ குறுகிய மனசு இருந்தால் யாருக்காக இருந்தாலும் கடுங்கோவும் வரும். அப்படியா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது யார் எழுதுனது? கணியன் பூங்குன்றனார் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ இங்கே உள்ள பாருங்கள், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசிகளைய ஈய பெருங்கை வேலம் மென் சினையா அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, உன்னை விட்டுட்டு போன தலைவன் வந்துட்டு உன் மேலே உள்ள பேரன்பு கொண்ட தலைவன் வந்துட்டு இந்த காட்சியை வந்து, அதாவது ஆண் யானை வந்து பெண் யானைக்குள்ளே பசியை போக்குறதுக்காக சிறு கிளையை உடச்சி கொடுக்கும். அதை வந்துட்டு மீன் பண்ணி இந்த காட்சி வந்து உன்னோட தலைவனுக்கு தெரிஞ்சு உன்னை தேடி வருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தோழி வந்துட்டு தலைவியை வந்து ஆற்றப்படுத்துறது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லு பொருள் பாருங்கள். நசைனா விருப்பம், நசன்னு விருப்பம் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்கள்னால் வழங்குதல், நாடி போய் வழங்குறது. அதுக்கப்புறம் பிடினா பெண் யானையை பிடிங்க. வேலம்னா வேகமாக வர்றது யார்? ஆண் யானை. ஓகேங்களா? யான்னா ஒரு வகை மரம், இது வந்து பாலை நிலத்தில் தான் வந்து வளரும். சரிங்களா? அது வச்சுக்கோங்க. பாலையா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. பொலிக்கும்னா உரிக்கும், பொலன்னு உரிக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஆறுனா வழி. சரிங்களா? பாடலின் பொருள் நான் சொல்லிட்டேன். அடுத்து நூல் வழி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், குறுந்தொகை வந்து 8 தொகை நூலில் 1. சரிங்களா? அடுத்த 8 தொகை நூல்களில் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இது தான், குறுந்தொகை தான். ஆனால் முதலாக எடுத்து வச்சது வந்து நற்றிணை. இதுக்கு வந்து அடைமொழி என்ன? நல்ல குறுந்தொகை. ஓகேங்களா? நல்ல குறுந்தொகை. இதுக்கு வந்து பூரி குருமா தான் கதை. 4 முதல் 8 வரை ஒரு 4 பூரி சாப்பிட்லாம், அதுக்கு மிஞ்சினா 8 சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. 4 பூரி தான் கரெக்டு. சரிங்களா? ஒரு ஆளுக்கு. அதான் 401. அடுத்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியிருந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? பெரிய மனசு இருந்தால் தான் வந்துட்டு பூரிலாம் டக்குன்னு போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்குது. மாவு பிசையணும், அதை வந்துட்டு உருண்டை பிடிக்கணும், அப்புறம் வந்து தேய்க்கணும், அப்புறம் வந்து எண்ணெய் காய வச்சு அதில் போடணும். அப்போ பெரிய மனசு இருக்கணும் இல்லைங்களா? பெருந்தேவனார். ஓகேங்களா? அடுத்து குறைந்த அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் இது வந்து குறுந்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அதை 4 to 8 இல்லைங்களா? அதான் கம்மி. அடுத்து பார்த்திங்கன்னா உரையாசிரியர்கள் பலராலும் வந்து அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. அதாவது அதிக பேருக்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்கும். வெளியில் போனாங்கன்னா பூரி தான் சாப்பிடுவாங்க. புசுன்னு இருக்கு இல்லைங்களா? அதனால பூரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்நூலை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. சரிங்களா? தொகுப்பித்தவர் வந்து தெரியல. சரிங்களா? அடுத்து நூலை முதலில் பதிப்பித்தவர் வந்து சிவை தாமோதரம் பிள்ளை. தாமா முன்னாடி வந்து எனக்கு பூரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க பிள்ளைங்க, அப்படியா வச்சுக்கோங்க. முக்கிய வரிகள் பார்த்திங்கன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் அரளவென்றோ அப்படின்னு. நிலத்தை விட பெருசு, வானத்தை விட உயர்ந்தது எது? பூரி. புசுன்னு இருக்கும் இல்லைங்களா? அது வந்துட்டு தேவ குலத்தரும் ரொம்ப விரும்புவாங்க. சரிங்களா? நிலத்தை விட பெருசாக வானத்தில் யார் இருப்பாங்க? தேவர் இருப்பாங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. வினையே ஆடவருக்கு உயிரை வந்துட்டு மாச்சிக்கக்கூடாது. கடுங்கோவம் வந்தால் ஆடவருக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். கடுங்கோவம் வந்தால் உயிரை மாச்சிப்பாங்க. அதனால் கடுங்கோவம் வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. அடுத்து இதில் பாருங்கள், யாயும் ஞாயும் யாராகிய. அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப இதை வந்து ஒரு சினிமா பாட்டாகவே இருக்குது. இந்த பாட்டு படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்டிங்கனாலே இந்த பாட்டில் உள்ள செம்புல பெயல் நீரார் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். கொங்கு தேர் வாழ்க்கை யாருக்கு? இறைவனுக்கு தான் கிடைக்கும், மற்ற யாருக்கும் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து 9th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏற்கனவே 10th ஃபுல் செயல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி தான் எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். நம்மளோட சேனலில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ.